பிடி இதன் உருவமை குளமிகு கரியோடு வடிகொடு தன்னதடி வழிபடும் அவர்கள் கடி கணபதி வர அருளின் மிகக்கூடிய வடிவினர் பயில் வழி வளமுறைகளை ஆற்றல் கிளிஸ் நேயர்களுக்கு அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களும் சுவாமியுடைய ஆசீர்வாதங்களும் குறித்தார்கள். மேசராசி நேயர்கள், இந்த 2025ஆம் ஆண்டில் ஆண்டவன் கொடுக்க போகும் இந்த 4 காரியங்களை யாராலும் தடுக்க முடியாது. அதே போல மேசராசி நேயர்களுக்கு ஆண்டவனால் தடுக்க போகும் இந்த 4 காரியங்களும் யாராலும் கொடுக்க முடியாது என்பதை நேயர்கள் நினைவு வைத்துக் கொள்ளும். இதை அடிப்படையாக கொண்டு 2025ஆம் ஆண்டினுடைய மேசராசி நேயர்களுக்கு அப்ப இந்த 4 காரியங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 4 காரியமும் கண்டிப்பாக முதலாவது காரியம் ஒர்க்கு, பொருளாதாரம், ரியல் எஸ்டேட், உங்களுடைய குடும்ப பிரச்சனை, உங்களுடைய புத்திர பாக்கியங்கள், உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள், சகோதர ஒற்றுமை, வெளிநாடு, இது அத்தனைக்கும் சொந்தக்காரர் ஆண்டவனால் கொடுக்கக்கூடியது முதல் பாயிண்ட். அடுத்த பாயிண்ட், உங்களுக்கு எந்த தொழில் பண்றீங்களோ அந்த தொழில் உச்சத்தை கொடுக்கக்கூடிய நேரம் 30/3/2025 வரை. இரண்டாவது பாயிண்ட். மூன்றாவது பாயிண்ட், நீங்கள் எந்த உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் என்ன தசை புத்தி நடக்கின்றதோ அதை அனுசரித்துக்கிட்டு நீங்க நடந்து கொள்ள வேண்டும். இது 4வது பாயிண்ட். அடுத்தது, மேசராசி நேயர்களுக்கு உங்களுக்கு உரிய தெய்வம் முருகன் தான், உங்களுக்கு உரிய தெய்வம் அம்பாள் தான், உங்களுக்கு உரிய தெய்வம் பஞ்சாட்சர மந்திரம். இதில் வாராகி, ஏன்னா வாராகிங்கிறது பூமியை கிளறிக்கு வரக்கூடியவள் வராகி அம்மன். அதனால வாராகி அம்மன், அந்த நிலப்புலங்கள் சம்பந்தப்பட்ட தெய்வங்களை வழிபட்டு வந்தால் நிச்சயமாக உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நன்மையை, உங்களுக்கு கொடுக்கக்கூடிய செல்வத்தை, உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பொருளாதாரத்தை மேம்பட்டத்தை யாராலும் தடுக்க முடியாது என்பது மேசராசினர்களுடைய இன்றியமையாத இந்த நேரம். அதே போல மேசராசிக்கு இப்போ உங்களுக்கு நல்ல பாயிண்டாக சொல்லியிருக்குது. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு இந்த 2025 நன்மையை கொடுக்கக்கூடியதை நம்ம சொல்லியிருக்கோம். அடுத்து அதையே நம்ம என்ன சொல்றோம், தடுக்க போகும் இந்த 4 காரியங்களை யாரும் கொடுக்க முடியாது. தடுக்கிறது என்ன? தடுக்கிறது உங்களுக்கு முதல் பாயிண்ட் என்ன, ஜனன ஜாதகத்தை எடுத்துக்கணும். அப்ப ஜனன ஜாதகத்தை எடுத்துக்கிட்டா உங்களுடைய ஜாதகத்துல 6ஆம் இடம் 8ஆம் இடமாக இருந்தால், 3, 6, 8, 12ஆக இருந்தால், அல்லது அஷ்டமாதிபதி சாரமாக பெற்றிருந்தால் நிச்சயமாக யாராலும் அதை தடுக்க முடியாது. அதை கொடுத்துதான் ஆகணும். அதான் ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லக்கூடிய உவமைகள், பழமொழிகள், அதனுடைய லாஜிக்கு, பிரின்சிபல், அதாவது அந்த பாவகத்தன்மையை மாற்றாமல் இருப்பதுதான் அதனுடைய குணத்தை கொடுக்கக்கூடியது. அதனால கண்டிப்பாக மேசராசி நேயர்களுக்கு எந்த காரியம் எடுத்தாலும் மிக கவனமாக இருக்க வேண்டும். அப்ப அந்த கவனமாக இருப்பதற்கு நாம் என்னென்ன செய்யணும்? அப்போ உங்களுடைய ராசி மேசராசி, அப்போ உங்களுக்கு இப்போ முதல் சுற்றா 2வது சுற்றா வயதை பார்த்து கொள்ளுங்கள். அப்போ வயதை பார்த்துக்கிட்டா நிச்சயமாக இந்த இறைவனால் கூட, சொல்லப்போனால் இறைவனால் கூட அதை தடுக்க முடியாது. ஏன்னா அவரே அந்த குறிப்பிட்ட கால வரையும் அவரும் கஷ்டப்படுறார். எந்த 3 தெய்வங்களுமே கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு நேரம் வரும்போதும் அது கிடைக்கும். அப்ப நம்மளாம் எங்க இருக்கிறோம்? நிச்சயமாக அது நமக்கு நிச்சயமாக அது கிடைக்கும் போது அது கிடைக்கும். அப்ப எப்ப கிடைக்கும்? 1, 5, 9 என்ற பாவகத்தன்மை வரும்போது கிடைக்கும். 1, 4, 7, 10 என்ற கேந்திராதிபதி வரும்போது கிடைக்கும். பணபரத்துல கிடைக்கும். இப்படியெல்லாம் கிடைப்பதற்கு நிச்சயமாக உங்களுக்குரிய குலதெய்வ வழிபாடு, உங்களுக்குரிய எம்பெருமான் முருகப்பெருமான் வழிபாடு மேசராசி நேயர்களுக்கு மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது. 2025 30/3/2025 மேல் தான் கவனமா இருக்கும். வயசை பார்த்துக்கோங்க. 2 வருஷம் வருது, 2.5 வருஷத்துக்கு முதல் சுற்று, அடுத்த 2.5 வருஷம் 2வது சுற்று, 3வது சுற்று. அப்போ 32, 6, 3000, அப்போ 7.5 வருஷத்துக்கு உங்க ஏஜை பார்த்துக்கிட்டு அதுக்கு தக்கவாறு நடந்து கொண்டால் நிச்சயமாக இந்த 2025 ஆண்டை வெற்றிகரமாக நீங்க நடத்தி கொடுக்க முடியும்.